ஹாய் விஜயண்ணா, ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தானா? நீங்கள் சென்னையில் மட்டும் ரைடு போகிறீங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏதாவது ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் அதோட அவலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ செகண்ட் மறுபடியும் கன்சீவாக இருக்கேன்னா, ஃபஸ்ட் பேபி இப்போ தான் எனக்கு ஒரு வயசு 4 மாதம் ஆகுது. ஸோ நாங்கள் கவர்மெண்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் நல்லா பார்க்குறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். நம்மகிட்ட செலவுக்கு காசு இல்லைன்னு நினச்சி நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் எங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் ரொம்ப 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 மோசம் தான். அவ்வளோ மோசம். டாக்டர்ஸ் தெளிவாக எங்ககிட்ட எதுவும் சொல்கிறதில்ல. நாங்களாக ஏதாவது கேட்டாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. அப்படி மீறினாலும் எழுதிடுறாங்க, நல்லா இருக்குமா, அவ்வளோதான் ஒரு வார்த்தை எழுதிட்டு நர்ஸுங்க சொல்கிறாங்க, இங்கே போங்கம்மா, இங்கே பாருங்கம்மா அப்படின்ட்டு. இன்னொன்று, நாங்கள் இப்போ எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் ராசிபுரம் ஜிஹெச் போகிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆகுதுண்ணா. அங்கே போயிட்டு நாங்கள் ப்ளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் தான் நாங்கள் பார்க்கணுமா. அடுத்த நாள் நான் ப்ளட் டெஸ்ட்டை வாங்கிட்டு மறுபடியும் எங்கிட்ட பார்க்கணும். இப்போ நடுவில் ஏதாவதுன்னா யாருன்னா பார்க்குறது? சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம். ஃபஸ்ட்லாம் இசிஜி இங்கேயே எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி இங்கே டெலிவரி பண்ணவங்க எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி அங்கே ஆல்ரெடி அங்கேயே இசிஜி எக்கோலாம் பண்ணுவாங்கடா, இந்த தடவை தான் என்னன்னு தெரியல நாமக்கலுக்கு எழுதிட்டாங்க. எதாக இருந்தாலும் நாமக்கல் ஜிஹெச் போங்க, நாமக்கலுக்கு போங்க. நாங்களே லோக்கல் எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு ஒரு கிளினிக் இருக்கும். அங்கே போய் நாங்கள் சாட்டர்டே கண்டா பார்த்துக்குவோம். மண்டே சாட்டர்டேங்கிற மாதிரிங்க, செவ்வாய்க்கிழமை கண்டா நாங்கள் போய் பார்த்துக்குவோம். ஆனால் இங்கே எங்கள் ஊரில் கூட செவ்வாய்க்கிழமை போய் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே பஸ் வசதி அவ்வளோவா இல்லை. ஏதோ ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸு அதுவும் டைமுக்கு தான் வருது. எங்களால் அந்த டைமுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வர முடியாது. இல்லைன்னா வண்டியில் தான் போகணும். பஸ்ஸில் போக சான்சஸே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்கு தான் அப்படி போய் அவங்க உள்ளார கொடுத்து வச்சுருக்காங்க கர்ப்பிணி பொண்ணுங்களுக்குன்னு தெரியல. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க, எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இந்தமாரி நம்ம பெருசாக ஜிஹெச்சுக்கு போனால் அவ்வளோ கேவலம். டாக்டர்ஸ் நர்ஸை விட அங்கே வேலை செய்கிறவங்க அனாவசியமாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, இல்லை ரொம்ப திட்டுறாங்க, திட்டுறாங்க. உட்காரவே இடமே இருக்காது. உட்காருமான்னா நாங்கள் யார் தலையிலங்க உட்காருது? இடமே இல்லை. ஆக்சுவலி இடம் இல்லை, உட்கார சொன்னாங்க. இடம் இல்லைம்மா, எங்கேம்மா உட்காருது அப்படின்னா, உட்கார சொன்னால் உட்காரணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பாருங்கண்ணா. எதாக இருந்தாலும் நாமக்கல் ஜிஹெச் எழுத விடாமல் அங்கேயே பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணுங்க. இல்லை ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இல்லை இருந்தும் நாமக்கலுக்கு எழுதுகிறாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ கற்பனை பொண்ணுங்க திடீர்னு வராங்க, இசிஜி எடுக்கணும், உடனே எடுக்கணும்னா அவங்க நாமக்கல் போயிட்டு வர முடியுமா? அதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கோ இல்லை குழந்தைக்கோ ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்கள் ரைடு போங்கண்ணா. இல்லையா மாதத்தில் 2 தடவை ரைடு போங்க, அப்போயாவது திருந்துக்கும்.